சரி, அப்ப நீ லிசனர் போ, உன் புருஷனுக்கு நான் மைக் கொடுக்குறேன். ஓகே, இப்போது மக்களே இப்ப பாருங்க, விஜய் ரசிகர் வந்து இப்ப பாருங்க, இப்ப எவ்வளவு அழகா பேசுவார் மட்டும் பாருங்க இந்த பையன். ஏண்டா 2 விஜேஷனுக்கு மைக் கொடுக்க துப்பு புண்டை இல்ல உனக்கு? புண்டை நீ எல்லாம் பேசலாம். அரசியல் பேசுறதுக்கு வக்கு புண்டை இல்ல, நீ எல்லாம் என்னத்துக்கு ஓடுற? டேய் அரசியல் பேசுறா, டேய் அரசியல் பேசுறா, நீ எல்லாம் வாய் புண்டை பேசுற. டேய் வர அரசியல் பேசுறதே பேசு, அபியூஸ் பண்ணதா வந்திருக்கறேனா அபியூஸ் பண்ணு. என்ன பண்ண போற சொல்லு? அரசியல் பேச தெரியுமா தெரியாதா? நீ பேசுறா, நீ என்ன புடுங்க போற? சரி, உன் கட்சி கொள்கை என்னடா? கட்சி கொள்கை வந்து கொள்கை இல்ல, கொள்கை 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 தான். கொள்கை வந்து பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும். ஓகேவா? அப்படின்னா ஜாதி மத ஜாதி மத அடிப்படை இல்லாம எல்லாருக்குமே சமூகமே கொடுக்கறது. ஓகேவா? ரஜினி சங்கி புண்டாமா இல்ல அப்பனா இப்ப எல்லா உயிருக்கும்னா அப்ப மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் எல்லா உயிரினுக்கும் இல்லையா? அதான் ஒண்ணு மாதிரி தற்கொலை புண்டு இப்படிதான் பேசும். எல்லா மனிதர்களும் கோபப்படாதடா. நான் சொல்றதை கேட்கணும். கேன புண்ட மாதிரி பேசக்கூடாது. நான் சொல்றது நீ கெட்ட வார்த்தை பேசக்கூடாது ஸ்பேஸ்ல. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. சரி ஓகே, அப்போ அதான் நான் கேக்குறேன். நீ கெட்ட வார்த்தை பேசினா என் சிஷ்யம் பேசுவான். எல்லா மனிதர்களுக்கும் ஈக்குவல் சமத்துவம். ஓகேவா? சமத்துவம் மனிதர்களுக்குமா? எல்லா மனிதர்களுக்கும் சமத்துவம். சமத்துவம் என்ன தெரியுமா? என்னது? எல்லாருமே ஈக்குவாலிட்டி மெயின் பண்ணி எல்லாருமே பார்க்கணும். அந்த கட்சி கொள்கை சொல்லு. இது இப்ப நீ என்ன சொல்லு? கொள்கை என்ன சொல்லி எங்கயாச்சும் சொல்லிருக்காங்களா இது வரைக்கும்? டாக்லைன்ல என்ன போட்டுருக்காங்க? என்ன போட்டுருக்காங்க? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா அப்படின்னா என்ன சொல்லு? நீ அது கட்சி கொள்கைன்னு சொல்லி போட்டுருக்காங்களா? அதுதான் கட்சி கொள்கை. இப்ப என்ன சொல்ல போற? நீ சொல்லு. நான் சொல்லிட்டேன். இல்லடா, கட்சிக்கு கீழே பேரு வந்து முதல்ல இக்கனா இல்லாம இருந்துச்சு. இல்லையே, இன்னும் பதிலே சொல்லு நீ முழுசா. அதை நீ எப்படி கொள்கைன்னு சொல்லிக்கிற? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றது எப்படி கொள்கையா மாறும்? ஜாதி மத மடையா? இல்ல மடைய நான் அந்த பக்கம் கட்டிக்கிறேன். மடைய நான் அப்புறம் மட்டும் திறந்து வைக்கிறதுலாம் இருக்கட்டும். நான் என்ன கேக்குறேன், மதமா? சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன், கீழே நீங்க சப்டைட்டில் போடுற மாதிரி கட்சிக்கு பேரு கீழே. தம்பி ஒரு நிமிஷம் கேளு தம்பி. தம்பி ஒரு நிமிஷம், இன்னும் என் கேள்வி நீ உள் வாங்கிக்கல. நீ சின்ன பையனா இருக்கனா உனக்கு புரியல. ஆமா, நான் சொல்றது கேளு. கீழே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் போட்டிருக்கீங்களே, அதுதான் கட்சியோட கொள்கையா? அதுதான் மெயின் டேக்லைனா. நல்ல டேக்லைனா போட்டுருக்காங்க. டேக்லைனா? தம்பி இது டேக் ட்ரெண்டிங் பண்றது கிடையாது தம்பி. கட்சி கொள்கை அது ஒரு 10 பக்கம் இருக்கும். அது அதான் அங்க பாரு, படிப்புக்குள்ள தற்கொலை புண்டை உனக்குலாம் வந்து உனக்கு புரியாது. என்னவன் கெட்ட வார்த்தை பேசுறான். இவனே இம்ரான், நீ பேசுறா? அவனு மட்டும் கெட்ட வார்த்தை பேச தெரியுன்றான். எனக்கு எல்லாம் கெட்ட வார்த்தை பேச தெரியாது. கேன புண்டை ஆளு புண்டையா? நீ எல்லாம் அமைதியா இருடா புண்டாமா. அவனே அஸ்வின் பவடே காப்பா அவர் என்ன பேசுறாரு தெரியாம கோத்தா பொம்மானை கேட்டுக்கிட்டே இருக்க போட தேவடியா புள்ளி. விஜய் ஃபேன்ஸ் மட்டும் தான் பூல ஊம்பியா? இல்ல கேக்குறேன், ட்ரிகர் அவர் அடிக்கடி அவர் தான் ஒழுங்கா பேசுறாருல்ல. புண்டை உங்களுக்கு புண்டை இருக்கு இல்லையான்னு அவர் கேட்டாரா? நீங்க போனோம் மேல எல்லாம் வந்துகிட்டு இருந்தா அவ்வளவுதான் உனக்கு ஒரு மயிரும் தெரியாது. இவனுக்கு அரசியல் கட்சி ஊம்ப போறானுங்களா? எப்போ பார்த்தா கூட ரஜினி ஃபேன்ஸ் உன்னைய ஊம்பிக்கிட்டே இருப்பீங்க ட்விட்டர்ல. ரஜினி இல்ல ரஜினி பூல ஊம்பலனா ஒரு நாள் கூட வராது. தேவடியா பசங்களா எப்போ பார்த்தா கூட நீதான்டா தேவடியாப்பையா? தேவடியாக்கு போடுறவனே புண்டா அவன. உனக்கு மட்டும்தான் பேச தெரியும் தெரியாத. ஆமா, நான் நியூ காலேஜ் உனக்கு தெரியுமா? சரி வாடா டேய், கேசிஎஸ் காலேஜ் தான்டா. மத்த வாடா டேய். வேணாம் தம்பி, வெற்றி தேட்டர்ல வாங்கினதே போதும். சொன்னா கேளு அஸ்வினி, சொன்னா கேளு. வெற்றி தேட்டர்ல வாங்கினதே போதும், சொன்னா கேளு தம்பி. உன்னை விட சின்ன பசங்கிட்ட அடி வாங்கி அப்புறம் அடிச்சுட்டான்ட்டு வேணாம், சொன்னா கேளு தம்பி. இதெல்லாம் தப்பு தம்பி. சொன்னா கேளு தம்பி. சரி, நீ எங்க இருக்கிற? உன் அட்ரஸ் என்ன சொல்லு அஸ்வினி. நீ உன் அட்ரஸ் சொல்லு, போன் நம்பர் சொல்லு, மேல ஷேர் பண்ணு. சரி ஓகே, 660 கேம்பிரிட்ஜ் ஸ்ட்ரீட். ஓகேவா? பாஸ்டன் 660 ட்வீட் போடு தம்பி, ட்வீட் போடு. மேல உன் போன் நம்பரை ஷேர் பண்ணி ட்வீட் போடு.
நீ ஆம்பளை பண்ணிருந்தா நீ ஸ்டார்ட் பண்ணிடுவ. இல்ல அப்புறம் நீ தானே சொல்ற உன் அட்ரஸ் கொடு உன் காலேஜ் கொடுன்னு அந்த பையனை மிரட்டுற. முதல்ல நீ வீரனா காட்டு. நான் அட்ரஸ் கேட்கவே மேல போடு நீ எந்த காலேஜ்ல படிக்கிற மேல போடு. தைரியமான ஆளா இருந்தா வக்கு இருந்தா போடு. அதை விட்டுட்டு அடுத்தவன போட்டு மிரட்டுற. மேல போட்டுட்டு அதுக்கப்புறம் பேசணும் தம்பி. சரியான ஆம்பளையா இருந்தா மேல ட்வீட்டா போட்டு அதுக்கப்புறம் பேசணும். அதை விட்டுட்டு அந்த பையனை போட்டு என்னமா அப்படி போட்டு மிரட்டுற. உன்னை விட சின்ன பையனை போட்டு மிரட்டுற. இல்ல உன்னை விட தம்பி நான் என்ன கேக்குறேன், உன்னை விட சின்ன பையனை போட்டு அப்படி மிரட்டுற. வக்கு இருக்கா? சூடு சொரணம் இருந்தா நீ முதல்ல மேல ட்வீட் போட்டு அதுக்கப்புறம் அந்த பையனை மிரட்டி காட்டு. என்னமோ வந்து ஆள் வச்சு அடிச்சிருவீங்களா? அதுக்குதான் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா? ஆள் வச்சு அடிக்க போறீங்களா? விஜய் கட்சி ஆள் வச்சு அடிக்கிறது தான் வந்திருக்கீங்க அப்படித்தானே? ஓஹோ, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட அடாவடித்தனம் காட்டுறீங்க அப்படித்தானே? தெளிவா சொல்றேன். இல்ல கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய அடாவடித்தனம் ரவுடித்தனத்தை காட்டுறீங்க நீங்க. இது மூலமா நீங்க எல்லாரையும் மிரட்டி காட்டுறீங்க. உங்களை யாராவது எழுத்து கேள்வி கேட்டா நீங்க ஆளை வச்சு அடிச்சு மிரட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றீங்களா? தம்பி உங்களை ஸ்பேஸ்ல யாராவது கட்சி யாராவது கொள்கை என்ன இருக்குன்னு கேள்வி கேட்டா ஆள் வச்சு அடிப்பீங்க. நீ எந்த ஏரியா எந்த ஊருன்னு சொல்லி கேட்பீங்க. உங்க மேல நாங்க எந்த கேஸும் கொடுக்க முடியாது அப்படிதானே? ஏன் கதற? ஓஹோ, அப்ப நீங்க அடிப்பீங்களா? ஆள் வச்சு அடிப்பீங்களா? இல்ல நீ சொல்லு தம்பி. இங்க பாறா. இல்ல அந்த பையனை நீ என்ன பண்ணுவ? காலேஜ் உள்ள போந்து அடிச்சு 4 பேரோட சேர்ந்து என்ன பண்ணுவீங்க? இல்ல அவன் என்னடா சொன்னா? இம்ரான் என்னடா சொன்னா? அவன் என்ன சொன்னா? ஏன் கதற? காலேஜ் கேக்குறான். டென்ஷன் ஆகாத விடு. ஏன் பயப்படுற? இப்ப சொல்ல பாப்பா அந்த வார்த்தைய. ஏன் சொல்லலாம் பாப்போம். ஏய் சத்தம் போட்டு சொல்றா. ஏன்டா இப்படி பயப்படுற? ஆமா நான் ஆளை வச்சு அடிப்பேன்டா. என்னடா பண்ணுவ நீ? ஒரு ஆள் வச்சு அடிப்பியா? ஏய் இம்ரானே, நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நேரா இப்ப நான் சொல்ற சைபர் கிரைம்ல மட்டும் கம்ப்ளைண்ட் குடுறா. இவன் எந்த ஊரு என்ன அட்ரஸ் நீ மேல அட்ரஸ் போடுறா பாப்பா. நீ சரியான ஆம்பளையா இருந்த அட்ரஸ் போடுறா. நீ அட்ரஸ் போடுறா பாப்பா. சென்னையில எந்த ஏரியா நீ? மேல போட்டு பேசு. 660. சரியான ஆம்பளையா இருந்தா ட்வீட்டை மேல போட்டு ஷேர் பண்ணிட்டு பேசணும். சரியான ஒரு அப்பனுக்கு பிறந்தா இருந்தா நீ அட்ரஸ் மேல போட்டு ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசணும். போடுறா பாப்பா மேல. சென்னையில நீ எந்த அட்ரஸ் மேல போடுறா பாப்பா? நான் சென்னையில கிடையாதுடா. அதான் நான் சொல்றேன்ல. அப்புறம் எந்த ஊரு நீ? எந்த மாவட்டம் சொல்லு. எந்த மாவட்டம் நீ? ஏன் பயப்படுற? இவ்வளவு நேரம் சென்னை என்ன இப்ப மாறுற? USA. USA வீசாவே கிடையாது வெங்காயத்துக்கு. அமெரிக்கா. ஓகேவா? அமெரிக்கா. இந்த பொழப்புக்கு நான் என்ன சொல்றேன், புடவை நான் ஒரு 4 முழம் புடவை வாங்கி தரேன். அதை வாங்கி கட்டிக்க. அதை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவனை மிரட்டுறதுக்குலாம் அதுக்கப்புறம் வா. முதல்ல மீச முளைக்கணும். முதல்ல மூக்கு கீழே மீச முளைக்கிட்டோம். அதுக்கப்புறம் வா. முதல்ல ஜட்டி போட முதல்ல கத்துக்க தம்பி. நான் சொல்றது கேளு தம்பி. முதல்ல ஜட்டி போட கத்துக்க. அதுக்கப்புறம் மத்தவனை மிரட்டுறதை பாக்கலாம். முதல்ல அருணாகர முதல்ல இழுத்து மேல போடுறான். முதல்ல வர்றான் வந்து என்ன இவனு சின்ன பசங்களை மிரட்டுறான் வந்து. காலேஜ் படிக்கிறான் தான் உனக்கு இலக்கரமா போச்சா? ஆள் வச்சு அடிப்பியாமா? ஆள் வச்சு அடிப்பியா? நீ எனக்கு சுன்னி. நீ யாரு? சுன்னி முடி கூட அந்த லாஜிக் உனக்கு இருக்காது. உனக்கு இருக்கா? நீ ஆம்பளை புண்ட. உனக்கு இருக்கா? இல்ல உனக்கு இருக்கா? இப்ப இந்த மாதிரி ஸ்பேஸ்ல வந்து அபியூஸ் பண்ணி விஜய் ரசிகர்ன்றது இப்படிதான் நிரூபிச்சு காட்டுறியா? இப்ப நீ சரிடா நான் புசி ஆனந்த் கிட்ட இந்த கிளிப் அனுப்புறேன்டா. சரியா? புசி ஆனந்த் கேள்வி கேட்டா என்னடா பண்ணுவேன்? புசி ஆனந்த் வந்து கேள்வி கேட்டு சட்டை பிடிச்சு கேட்டா என்னடா பண்ணுவேன்? சொல்றா பாப்பா. தைரியமான ஆம்பளையா இருந்தா புசி ஆனந்த் என்னடா பண்ணுவ? எங்க கட்சி தலைவர் இருக்காரு என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ புசி ஆனந்த? நான் டிவிகளே கிடையாது. ஓஹோ, அப்ப நீ விஜய் ரசிகரே கிடையாதா? நீ மேல அட்ரஸ் போடுவோம். அட்ரஸ் போடு பாப்போம். டேய் நான் எதுக்குடா போடணும்? நீ தானடா வந்து மிரட்டன. நான் யார மிரட்டன? குத்தி மாதிரி என்னை போட சொன்னடா. போடுறா. டேய் அப்ப நீ தான அந்த பையனை மிரட்டன. நீ தானடா அந்த மிரட்டன வந்து பையனை. சும்மி இருக்கல. டேய் அந்த பையனை மிரட்டினது நீனு. எந்த காலேஜ்? நியூ காலேஜா? அந்த காலேஜா? பழைய காலேஜ்னு மிரட்டினது நீனு. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? உன் அட்ரஸ் மேல போட்டு காட்டணும். கேட்டா நான் யூஎஸ்ல இருக்கிறேன், நான் அமெரிக்கால இருக்கிறேன், நான் யூஎஸ்ல இருக்கிறேன், அமெரிக்கால இருக்கிறேன்னு பெரிய வெங்காயம் மாதிரி பேசிட்டு இருக்கிற. ஏண்டா இதுக்குதான் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து மிரட்டுறீங்களா? டேய் நான் கட்சி தலைமையில வந்து நான் புகார் கொடுக்குறேன்டா. டேய் நான் கட்சி தலைமையில புகார் கொடுக்குறேன்டா. புசி ஆனந்த் கட்சி தலைவர் திரு புசி ஆனந்த் அவர்களிடம் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்டா. என்னடா பண்ணுவேன்? அவர் என்னடா பண்ணுவேன்? சொல்றா பாப்போம். ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. ஒண்ணும் பண்ண முடியாதா? உன்ன புசி ஆனந்த் நினைச்சா உன்ன ஒண்ணும் பண்ண முடியாதா? வந்து நான் டிவிக்கே கிடையாதுடா. டேய் நீ டிவி கட்சியில இருந்தாலும் நீ யாரோட போட்டோ சுத்தி வச்சுக்கிட்டு நீ யாருக்கு சப்போர்ட்டா ட்வீட் போட்டுட்டு இருக்கற? உன் ட்வீட் பொய்யா சொல்லும்.
எனக்கு தெரியும்டா, நீ விஜய் கட்சியில இருந்துகிட்டு வேணும்னே விஜய்க்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான்டா இங்க வந்திருக்கிறேன். அதனால தான்டா தெரியுதுடா நீ புசி ஆனந்தோட ரசிகர்டா, நீ விஜய் ரசிகர் இல்லடா. நான் கொடுக்க முடியாதா? நான் கொடுக்க மாட்டேன்டா. என்னடா பண்ணுவேன்? ரஜினியும் போட்ட நீயும் போட்ட. நான் கொடுக்க முடியாதா? நான் எதுக்கு லூசு போயிடலாம் ஒண்ணு பேர் லூசு போயிடலாம் அட்ரஸ் போட்டு கொடுக்கறதுக்கு. ரஜினியும் போட்ட நீயும் போட்ட. நான் என்ன லூசு போயிடலாம் ஒண்ணு பேர் லூசு போயிடலாம் அட்ரஸ் கொடுக்கறதுக்கு. உனக்கு வக்கு இருந்தா நீ மேல ஷேர் பண்ணிக்க. என்ன மயிருக்கு நான் கொடுக்கணும்? அப்படி கொடுத்தா மட்டும் என்ன பண்ணுவேன்? வந்து ஆட்டிரியா? அதான் அப்ப கூட நீ தான் ஓபனா கொலை மிரட்டல் கொடுத்து வச்சிருக்கிறியா தம்பி? நீ ஓபனா அவன கொலை மிரட்டல் கொடுத்து வச்சிருக்கிற தம்பி. நீயும் போட்ட. தம்பி நீ ஓபனா கொலை மிரட்டல் கொடுத்து வச்சிருக்கிற அஸ்வின் தம்பி. ரஜினியும் போட்ட. ஏமா டேய் அப்ப இம்ரான் உனக்கு என்னடா பண்ணா? அப்ப அவன் ஆளு கூட்டி வரதுனால சொன்னா உன் காலேஜுக்கு. டேய் இம்ரான் ரஜினியும் போட்ட நீயும் போட்ட. டேய் நான் நியூ காலேஜ் தான் இல்லடா, கேசிஎஸ் காலேஜ் டா. டேய் அஸ்வின் மைக் ஆன் பண்ணி பேசுறா லூசு பையல. உனக்கு கொலை மிரட்டல் கூட கொடுத்தாங்க. டேய் ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துறா. நான் குடுக்குற கிரைம் பிரான்ச்ல அப்படியே லிங்க் எடுத்து போட்டு அப்படியே இந்த ரெக்கார்டிங்கோட எடுத்து போட்டு அப்லோட் பண்றேன். சரியாடா? எல்லாத்தையும் போடு பாத்துக்கலாம். என்ன புடிங்கிருவ? என்ன புடிங்கிரோனா? ஓ தமிழ்நாடு போலீஸ்ல தான் தம்பி போவான். என்ன பண்ணுவ? டேய் தமிழ்நாடு போலீஸ்ல தான் கம்ப்ளைண்டே கொடுப்பான். என்ன பண்ணுவ? அக்யூஸ்ட் புண்ட நீ அக்யூஸ்ட் ஆயிடுடா. யாரு? நான் அக்யூஸ்டா? என் மேல என்ன கேஸ் இருக்கு? ஒரு கேஸ் கிடையாது. நீ தான் இப்ப சொல்ற ஆமா அப்படிதான் மிரட்டுவன்ற. படிக்கிற பையனை உட்கார்ந்து மிரட்டுற. ஏன்டா படிக்கிற பையனை அப்படி மிரட்டுற? அப்புறம் உன் அட்ரஸ் போட. அப்படினா அப்புறம் எதுக்கு அவன் காலேஜ் பேர்லாம் கேட்ட? அட்ரஸ் போட வக்க முடியல. ஏய் நீ தானே அவன்ட்ட கேட்ட, நானாடா கேட்டேன்? அட்ரஸ் போட உனக்கு வக்க கேட்டா கொள்கை என்னன்னு கேட்டதுக்கு அட்ரஸ் குடுறான்ற. அட்ரஸ் போட உனக்கு வக்க புண்ட இருக்கா இல்லையா? உனக்கு இல்ல. டேய் கொள்கை கேட்டா அட்ரஸ் கேக்குறான்டா. சாத்திட்றா புண்ட. ஏய் கொள்கை என்னடா? சாத்திட்றா புண்ட. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்புறம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா எல்லா உயிரும்னா காக்கா எல்லாத்துக்கும் எல்லாம் அதுவும் உயிர் தானே. ஏய் இம்ரான் அதுவும் எல்லாம் உயிர் தானடா. என்னடா ஓட்டான்? ஐயோ எந்த காலேஜ்னே தெரியல உனக்கு. கேக்குது. சரி என்னையா அவனுங்க? சரி என்னடா இவ்வளவு வந்து திடீர்னு இன்னைக்கு என்ன இவ்வளவு அபியூஸா பண்றானுங்க? என்ன காரணம்? அவனுங்களுக்கு அபியூஸ் தவிர நான் ப்ரோ தெரியும். இப்போ பார்த்தா கூட என்ன அது மேல ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேச வந்தான். நம்ம ஆளுங்க ஒருத்தன் கூட மேல இல்ல, எல்லாம் கீழே போயிட்டாங்க. ஆனந்த் ப்ரோ கீழே இருக்காரு. என்ன அது ஒருத்தரை கூட காணோம். கபிலா எனக்கு வேலை இருந்தது கபிலா, இல்லன்னா மேல வந்து அடிச்சு துவைச்சு குப்புற போட்டு அடிச்சிருப்பேன் கபிலா. அதானே யூஎஸ்ஏன்னு சொன்னாங்க. அடுத்த செகண்ட் எங்க 10 ஸ்டேட் போட்டோ பேர் மட்டும் சொல்லிட்டு இருக்கால வாயை விட்டு இருந்திருப்பேன். புய் வாயில இருந்து வரது நல்லா கேட்டுக்கிட. நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன் சரியா? அதுல உள்ள போயிட்டு லாகின் பண்ணிக்க சரியா? இந்த ரெக்கார்டிங்க இந்த ரெக்கார்டிங் இருக்குல்ல, அவன் ஐடியா அழகா கிராப் பண்ணி எடுத்துக்க. உள்ள இருக்கிற பயோவா போட்டோ எடுத்துக்க. உள்ள போயிட்டு பயோ போட்டோ எடுத்துக்க. நான் டீட்டெயில் உனக்கு எடுத்து கொடுக்குறேன். அப்படியே கிரைம் பிரான்ச்ல என்ன பண்றேன்னா அப்படியே உன்னுடைய ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு போகணுமா உள்ள லாகின் பண்ணி இந்த ரெக்கார்டிங் அப்படியே உள்ள சேஃப்டி தான் உண்மையிலேயே ஃபைல் பண்ணி சேஃப்டி. நான் அதனால தான் ரெக்கார்டிங் ஸ்பேஸா போட்டேன். கொலை மிரட்டல் விடுறது இது வந்து ஓப்பன் கொலை மிரட்டல். நான் ஆளை கூட்டு வர நீ எந்த காலேஜ்னு சொல்லி இதெல்லாம் ஓப்பனா கொலை மிரட்டல் விடுறது. ஓகேவா? ஓகே. இன்னும் 10 மாநாடு கூட நடக்கல, அதுக்குள்ள திமிர பத்தியா? கொலை முயற்சியா வந்து ஆளு கூட்டு வரானா? அப்ப இவனுக்கு எதுக்கு வரானுங்க? அப்ப ஐடியா ஒன்னு இப்பயே போட்டோ எடுங்க. அவனோட கவர் டீப்ல வந்து விஜயோட கட்சி பேர் இருக்கும். கவர் டீப்போட போட்டோ அத சொல்லதான் மேல வந்தா. ஆக்சுவலி அவன் எடுத்தீங்களா இல்லையா? எடுக்கலையே. நான் வெளியே அப்புறம் ஐடி இருக்கும் போதே எடுங்கன்ற இது பண்ணிட்டு இருக்கீங்க. கமெண்ட் செக்ஷன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல பாடுறா இருக்கான்னு பாடுறா. கமெண்ட் செக்ஷன்ல இருக்கா இல்லையா? எடுத்துட்டியா இல்லையா? நீங்க பாக்குறேன். இந்த ஸ்பேஸோட கமெண்ட் செக்ஷன்ல பாடுறா. இருக்குது.
எடு ப்ரொஃபைல கிளிக் பண்ணி டக்குன்னு எடு. ஸ்கிரீன்ஷாட் எடு அப்படியே டக்குன்னு. எடுத்துட்டியா? அதை அப்படியே கட் பண்ணி கிராப் பண்ணி அவன் பயோல அவனோட பயோ முதற்கொண்டு எல்லாத்தையும் தெரியுற மாதிரி கிராப் பண்ணி சைபர் கிரைம் உன்னுடைய ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு மூலமா உள்ள லாகின் பண்ணி அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவனுடைய ஐடி எடுத்து போட்டு உள்ள லோக்கல் சென்னைன்னு போடு. அவன் வெளிநாடுலாம் கிடையாது, லைக் சென்னை தான், அவன் தமிழ்நாடுன்னு போட்டு விட்டு இந்த மாதிரி இந்த ரெக்கார்டிங் ஸ்பேஸ் ரெக்கார்டிங் இருக்குல்ல, இதை கரெக்டா எந்த இடத்துல உள்ள வந்து உன்னை கேட்டான். எனக்கு தெரிஞ்சு 1:20 நினைக்கிறேன், 1:20 தான் கரெக்டா. 1:20 உன்னை பேசினான். அந்த 1:20 வந்து எடுத்து போட்டு கட் பண்ணி வேவ் ஃபார்மெட் இல்லைன்னா MP3 ஃபார்மெட் உள்ள ஆட் பண்ணிடணும். அது உள்ளே கேட்கும் அடிஷனல் அட்டாச்மெண்ட் ஃபைல், அதில் ஆட் பண்ணி அப்படியே போட்டு நீ அடிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு போகும். அவன் ஏதாவது ட்வீட் போட்டிருக்கானா பாரு, அட்ரஸ் ஃபோன் நம்பர் ஏதாவது போட்டிருக்கானா பாரு. போடல அவன் போடாமலே வாய் பேச்சு விடுறான். இதெல்லாம் வந்து யூவிப்ரோட்ட வச்சுக்கணும். யூவிப்ரோலாம் அடிச்சு வேற லெவலில் பேசிருப்பாரு. கீழே சைலண்டா இருக்கிறப்பல யூவிலாம். மனுஷன் அதெல்லாம் பயங்கரமா பண்றப்பல ஃபேன் ஃபைட்லாம் யூவின்றவர்லாம். வாங்க அனந்து சார். சொல்லு. அவன் சொன்ன டோன் இருக்கு USA அப்படிலாம் பத்தியா. அது கூட பரவாயில்ல, அமெரிக்கா அப்படின்ட்டான். எங்க நம்ம யூகேன்னு சொல்லிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்தது வந்து அமெரிக்கான்ட்டான். ப்ரோ ஃபர்ஸ்ட் உங்க ஸ்பேஸ்ல தானே வந்திருக்கான் ஒரு வாட்டி அவன். அது ஆரம்பத்துல எப்ப நான் அபியூஸ் பண்ணனாடா, எப்ப தெரியுமா சொல்றான், அந்த பழைய ஐடியில பண்ணனா. நான் எப்ப ஸ்பேஸ் போட்டு அந்த ஐடி போய் 1.5 மாசத்துக்கு மேல ஆகுது. இந்த மாதிரி இவங்க பேசுவாங்களாம், பதிலுக்கு நாங்க அபியூஸ் பண்ணக்கூடாதான். பதிலுக்கு இவரு கட்சியோட கொள்கை பேர் என்னடா கேட்டா கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறான். ஆத்தாப்பனை பத்தி பேசுறான், தலைவரை பத்தி கெட்ட வார்த்தையில பேசுறான், தலைவர் பொண்ணை பத்தி தப்பா பேசுறான். இதுக்கு பதிலுக்கு நான் ஏதாவது கெட்ட வார்த்தை பேசிட்டேன்னா ஐயோ கபில கெட்ட வார்த்தை பேசிட்டான், ஐயோ கபில கெட்ட வார்த்தை பேசிட்டான். நம்ம ஜெயில ரிலீஸ்க்கு அப்புறத்துல இருந்தே நம்ம எப்பவுமே அபீஸ் பண்ணதே கிடையாது. அதுக்கு முன்னாடி கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆக்சுவலி நீ எப்ப போட்ட அபீஸ் பண்ண இல்லையே. ஏங்க அவ்வளோ பயமா காக்கான்னு போட்டேங்க. என்னடா அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டா காக்கா நீயாடா அப்படின்னு கேட்டேங்க. கோவம் வருதுங்க. நான் என்னங்க பண்றது? நான் அவ்வளோ பயமா காக்கான்னு நான் காக்காவை திட்டி இருக்கிறேன். இவங்களுக்கு ஏன் கோவம் வருது? விஜய் ஃபேன்ஸுக்கு ஏன் கோவம் வரணும்? அதனாலதான் நான் கெட்ட வார்த்தை எதுவும் பேசாம இம்ரான் வந்தா, இம்ரான் மைக் கேட்டான், அவனுக்கு கொடுத்தேன், இம்ரானை பேச விட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சு. எல்லா ஐடிக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கு, நல்லா அசிங்கமா பேசுறாங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க. அவங்களுக்கு பேச தெரியாது. சசின்றவனுக்கும் பாத்தீங்கன்னா கட்சியை பத்தி எதுவும் பேச தெரியாது. அதாவது அவன் வந்து சசின்றவன் இல்ல, அந்த சசின்னு வந்தான் இல்லையா விஜய் ஃபேன், அவன் பிஜேபி சப்போர்ட்டருங்க. நல்லா புரிஞ்சுங்க, அவன் பிஜேபி சப்போர்ட்டர். நீ உண்மையிலேயே விஜய் ஃபேனா இருந்தனா நீ எல்லா கட்சியும் நீ ஒரு மாதிரி எதிரியா பார்த்துருக்கணும். நீ ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் எதிராக பாக்குற அப்படின்னா அவன் போய் ப்ரொஃபைல்ல லைக் ஆர்டிலாம் போய் பார்த்தோம்னா அதை நான் ஆரம்பத்திலே பார்த்துட்டேன். அவன் பிஜேபி சப்போர்ட்டர். அவன் என்ன பண்றான், விஜய் வந்து பிஜேபி கூட கூட்டணி வைப்பாருன்னு சொல்லிட்டு அவனுங்களா ஒரு கற்பனை பண்ணி உன்னை சுத்திட்டு இருக்கிறான். டைம் பாஸ் பேஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரியுதா இல்லையா? டைம் பாஸ் பேஸ்ல என்ன நடக்குது? முக்கால்வாசி விஜய் ஃபேன் அங்கதான் உட்காந்துருக்கான் இல்லையா? அப்புறம் பிஜேபி சப்போர்ட்டர் தானே அவனுங்க. ஊரே கேக்குது, விஜய் கட்சி திடீர்னு ஆரம்பிக்கிறாப்லையே, இவங்க பின்னாடி யாருப்பா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா இது வரைக்கும் பதில் இல்லையே. பிஜேபி பி டீம் சொன்னா உடனே டக்குன்னு கோவம் வருது. இல்லன்னு சொல்ல முடியுமா ஆனந்த் சார் உங்களால? கன்ஃபார்மா அதுதான், அதுல டவுட்டே வேண்டாம் உங்களுக்கு. ஓட்ட பிரிக்கணும், பேசிக்கா ஓட்ட பிரிக்கணும். அதுக்குதான் அவனோட ஐடியா, அவனோட அசைன்மெண்ட் அதான், ஓட்ட பிரிக்கணும். அப்புறம் அவனுக்கு விஜய வச்சு விஜய் மூலமா விஜய் கூட கூட்டணி வச்சா அப்படியே ஏதாவது நம்ம வந்து கூட்டணி மூலமா ஏதாவது ஒரு சீட்டு 2 சீட்டு ஏதாவது ஜெயிச்சலாம் அப்படின்ட்டு இவங்க ஒரு கணக்கு போடுறாங்க, பிஜேபி ஒரு கணக்கு போடுறாங்க. இப்ப டிஎம்கே நாளைக்கு கூட போய் திடீர்னு கூட்டணி வச்சுட்டாப்புலன்னு வச்சுக்கலாம், விஜய் போயிட்டு டிஎம்கே கூடயோ இல்ல ஏடிஎம்கே கூடயோ கூட்டணி வச்சுட்டாப்புலன்னா யாரை எதிர்பார்ப்பல? பிஜேபி தான் எதிர்பார்ப்பல. கரெக்டா? இப்ப நாளைக்கு திமுக சரி நாம் தமிழர் கூட போய் விஜேபி கூட்டணி வச்சுட்டு திமுக அதிமுக பிஜேபி 3 பேரும் எதிர்த்தா என்ன பண்றது? அதாவது டிஎம்கே வந்து எதிரியா, ஆனா இவர் மேடை வச்சு பாராட்டுவாங்க. அதிமுகவெல்லாம் இவங்க ஒரு பொருட்டா பாக்கல. அப்புறம் என்ன மசருக்கு உட்காந்துக்கிட்டு அப்ப மட்டும் உட்காந்துக்கிட்டு எம்ஜிஆர் பத்தி இனிமேல யாரும் உதவி செஞ்சாலும் எம்ஜிஆர் மாதிரி நம்ம உதவி செஞ்சோம்னு எல்லாரும் சொல்லணும். அப்புறம் அதுக்கு மட்டும் எம்ஜிஆர் தேவைப்படுதா?
இல்ல அப்படி உனக்கு டிஎம்கே தெரியும்னா அப்ப உங்க ஆளு அவனுங்க எதுக்கு மேடையில் நின்று கருணாநிதி, உதயநிதி, இன்பநிதி அனந்த் சார் அதெல்லாம் ஓகே இதெல்லாம் பவர்ஃபுல் நேம், பவர்ஃபுல் பீப்புள் அப்படின்னு எதுக்கு அனந்த் பேசணும்? சார். இவனுங்க என்ன இங்க பாருங்க, இவனுங்க எப்படி இங்க ரஜினியை யூஸ் பண்ணி விஜயகாந்தை யூஸ் பண்ணி தூக்கி போட்டானுங்களோ, இங்க ரஜினியை யூஸ் பண்ணி பேரை யூஸ் பண்ணி எப்படி மேல வர ட்ரை பண்றானுங்களோ, அதே மாதிரி தாங்க எம்ஜிஆர் பேரை யூஸ் பண்ணி எப்படியா மேல வந்து எம்ஜிஆர் தூக்கி போட்டுறது. இதே வேலை தாங்க உங்களுக்கு. இவனுங்களை இவன் முன்னிலைப்படுத்தி விஜய் தன்னை தானே முன்னிலைப்படுத்தி மற்றவங்க எல்லாரும் தூக்கி போடுறதா இவனுக்கு வேலை. இதைத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன். தான் வளர்றதுக்கு அடுத்தவங்க காலை பிடிச்சி மேல வர்ற ஆளு தான் விஜய். அது கடந்த காலகட்டத்தில் உண்மையா இருக்கு. இப்போ பாருங்க, முதல்ல கட்சின்னு ஒன்று வரும்போது முதல்ல எம்ஜிஆர் இப்ப பாருங்களேன், எம்ஜிஆர் போட்டோ எடுத்து போட்டு விட்டு பக்கத்துல விஜயோட போட்டோ போட்டுக்கிறது. மனசாட்சி இருக்கா? எம்ஜிஆரும் விஜயம் ஒன்னா? எம்ஜிஆர் கூட யாருமே கம்பேர் பண்ணிக்க முடியாதுன்றது தலைவரே சொன்னாரு. எம்ஜிஆர் மாதிரி நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா அது முட்டாள்தனம் அப்படின்னாரு. அது ஒருத்தர் தான். எம்ஜிஆர் ஒரு நபர் தான். புருஷர் அவரை மாதிரிலாம் இன்னொருத்தர் திருப்பி வர முடியாது. அவர் ஒருத்தர் தான். அவர் மாதிரி ரிப்ளிகா கூட கிடையாது. எம்ஜிஆர் மாதிரிலாம் சத்தியமா வாய்ப்பே கிடையாதுன்றேன். அன்னைக்கு இருந்த நிலைமை வேற, அன்னைக்கு இருந்த தமிழ்நாடு வேற, அன்னைக்கு இருந்த சூழ்நிலைகள் வேற, அன்னைக்கு எம்ஜிஆரோட மார்க்கெட் வேற. அதை எடுத்து வச்சுக்கிட்டு நான் எம்ஜிஆர் ஆக போறேன்னா எனக்கு புரியல. விட்டா எம்ஜிஆரை விட எங்களுக்கு தான் அதிக ரசிகர்கள் இருப்பாங்க சொல்லுவானுங்க. சொல்ல முடியாதுங்க. இல்ல அவனுங்க அரசியல் அறிவை பெறாங்க. பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் தான் வந்து கொள்கையா பாவிக்கிறா. கட்சிக்கு கீழே டேக் போயிட்டாங்க. டேகா அது என்ன எப்படி தெரியுமா? படம் பேரு கீழே வந்து பாண்ட் டு லீடுன்னு சொல்லி டேக் போட்டானுங்களா, அந்த மாதிரி வந்து பாண்ட் டு லீடு அப்படின்ற மாதிரி கட்சி கீழே ஒரு கொள்கை ஒண்ணு. இது பேர் கொள்கை. இது கொள்கையாது. அறிவு இருக்கா? எப்ப விஜய் ரசிகனே, ஒரு விஜய் ரசிகன் மேல வந்து தப்பா பேசுறானா, நீ பேசுறது தப்புடா அப்படின்னு சொல்லி திருத்தி நீங்க மேல வந்து பேசணும். அவனை பேச விட்டு அபியூஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க வேடிக்கை பாக்குறீங்கன்னா நாளைக்கு இது உங்களுக்கு எதிராக போகும் தம்பி. 2 வருஷம் தான் இருக்கு. 2 வருஷம் தான் உங்களுக்குலாம். 2 வருஷத்துல என்ன கதி அவரை மட்டும் பாருங்க. இந்த கேள்விக்கே ஒரு கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்டதுக்கே இவ்வளவு கோவம் வருது. அதிமுக அட்ரஸே இல்லாம 2 வருஷத்துல நல்லா சம்பாதிக்கலடா. நல்ல காசு வாங்கிடலாம். என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? எங்க நடிகர் எங்க தளபதி படத்துல 200 கோடி ரூபாய் விட்டுட்டு வர்றாரு தெரியுமா சம்பளம். அவர் ஊன்னா ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து ரெடியா இருக்கிறான்னு அவங்களே சொல்லிக்கிறானு. யாரா கொடுக்குறது ரெடியா இருக்குன்னு கேள்வி கேட்டா தெரியல. யாருன்னு பார்த்தா செவன் ஸ்கிரீன். அவரு யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி என்ன பெரிய படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு பார்த்தா அது தெரியாது. கோ ப்ரொடியூசர் ஜெகதீஷ்ல இருக்கிறாப்புல. இதுக்கு முன்னாடி யாருன்னு பார்த்தா ஜேவியர், அந்த எக்ஸ்பின்னு ஒரு ப்ரொடக்ஷனு. பார்த்தா விஜயோட சொந்தக்காரரு சின்ன மாமனாரு. பெரியப்பாவா சின்ன மாமனாரு. எனக்கு புரியல யார் அந்த 200 கோடி ரூபா கொடுக்குறது. என்ன சன் பிக்சர்ஸ் ஏதோ 200 கோடி சம்பளம் கொடுத்துச்சா? அப்படியே கொண்டு வந்துட்டானு பாருங்களேன். 120 கோடியில இருந்து 100 கோடியில இருந்து 100 கோடி எப்படி ஏறிடுச்சுன்னே தெரியல பாருங்க. லியோ படத்துல 100 கோடி ஏறிடுச்சு போல இருக்கு. அதான் இப்ப வெளியே வந்துருச்சா இந்த படத்துக்கு. 83 கோடி தானே சம்பளம் அது கோட்டுக்கு. ஏங்க 73 கோடி தாங்க விஜயோட சம்பளம். விஜயோட சம்பளம் ஜிஎஸ்டியோட சேர்த்து மொத்தம் வரியோட போய் மொத்தம் 73 கோடி தான் சம்பளமே. இது வரைக்கும் அதிகபட்சமே 73 கோடி தான் சம்பளமே விஜயோட சம்பளம். 2வது லியோ படம் எங்கேயுமே இங்க 300 கோடி தானதான் சரித்திரமே இல்லை. இந்த படத்துக்கு ஹைப் இருக்கிறத பார்த்துட்டு உட்காந்து அப்படி இப்படி கலெக்ட் ஆயிடுச்சு. முதல் நாளே படம் பூத்திட்டு படுத்துருச்சு. 300 கோடி தாண்டலைங்க படம். லியோ படம் 300 கோடி தாண்டல. இன்னும் சொல்ல போனா பிகிலும் இதுவும் ஒரே இதுலதான் வந்து நிக்குது. சரி படம் ஹிட்னா இன்ன வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் முழுசா சம்பளம் கொடுத்துருக்கணும்ல. அதெல்லாம் நாங்க பதில் சொல்ல மாட்டோம். அது எப்படி நீ கேட்கலாம், அதெல்லாம் சொல்ல மாட்டோம். அப்பா இன்னொன்னு சொல்லிடுறேன். என்னடா இது கபில், என்னடா அங்க அவ்வளவு அபியூஸ் வார்த்தை பேசுறான், நீ என்னடா கபிலா கெட்ட வார்த்தை பேசுறோம்? ஒவ்வொரு தடையும் நானே கேஸ் வாங்கிட்டு இருக்க முடியுமா? ஒவ்வொரு தடையும் நானே கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு நானே நீ கெட்ட வார்த்தை எல்லாம் பேசவே வேண்டாம். நீ தயவுசெய்து நான் இப்ப நீங்க பேசினதான் கரெக்ட். கெட்ட வார்த்தையே பேசுறது அவனுக்கு பேசிட்டு அவனுக்கு பேசுறதுல ரெக்கார்டிங் கூட அவ்வளவுதான். என் ஃபேமிலி அம்மா அபியூஸ் பண்றான், அப்பா அபியூஸ் பண்றான், தலைவர் அபியூஸ் பண்றான், தலைவர் ஃபேமிலி அபியூஸ் பண்றான். இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் ஸ்பேஸ்ல பதிவு பண்ணியிருக்கிறேன். இனிமேல் எவனா உள்ள வந்து நாங்க எப்ப கடைசி அபியூஸ் பண்ணோம்னு சொல்லி எவனா கேட்டானா இந்த ஸ்பேஸோட ரெக்கார்டிங் எடுத்து வச்சுக்க. அவ்வளவு பயமா காக்கா இந்த ஸ்பேஸோட பேரு வேணும்னா எடுத்து நான் பின்னிட்டு அவனை எடுத்து வச்சிடுறேன். இந்த ஸ்பேஸோட ரெக்கார்டிங்க என்ன எங்க நான் விஜயை பத்தி கேவலமா அபியூஸ் பண்ணி நான் எங்க பேசினேன்றதை நீங்க எனக்கு காட்டுங்க.
உள்ள மைக்கு கொடுத்து ஒரு விஜய் ஃபேனை நாகரிகமா கேட்டேன், கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்டேன். நான் அவ்வளவு பயமா காக்கான்னு பேர் வச்சேன். அவனுக்கு ஏன் கோவம் வரணும்? இல்ல உனக்கு புரியல. காக்காக்கு என்ன காப்பிரைட் வாங்கி வச்சிருக்கான்ல ஆனந்த் சார்? ஆனந்த் சார், காக்காக்கு ஏதாவது காப்பிரைட் ஏதாவது எழுதி கொடுத்துருக்கீங்களா? அது அவனுங்களா டிசைட் பண்ணிக்கிறாங்க. நாங்க தான் நீங்க அதை பத்தி பேசக்கூடாது. நீங்க வேணா பாருங்க, கட்சி ஆரம்பிச்சு மாநாடு மாநாடு முடிச்சுட்டு, டேய் எம்ஜிஆர் மாநாடு கட்சியிலேயே இவ்வளவு கூட்டம் கிடையாது, நாங்க நடத்தின கூட்டல தாண்டா தமிழ்நாட்டுல எந்த கட்சிக்காரங்களுக்கும் இவ்வளவு கூட்டம் கிடையாது, நாங்க நடத்தினதான் பெரிய கூட்டம் பாருங்க, எழுதி வச்சீங்க. மெட்ராஸ்ல இருந்து ஆளு கூட்டிட்டு போயிருக்கீங்களா, ஆளு கூட்டிட்டு போறீங்களா என்னடான்னு சொல்லி நம்ம கேட்டா, உனக்கு யார் சொன்னா? சரி, மெட்ராஸ்ல நீங்களும் மெட்ராஸ்ல தான் இருக்கீங்க ஆனந்த் சார், உங்களுக்கு தெரியும். சர்க்கிள்ல கண்டிப்பா இந்த அரசியல் வட்டாரங்களை விசாரிச்சு பாருங்க. தலைக்கு 1000 ரூபாய் கொடுத்து கூப்பிடலன்னா மட்டும் கூப்பிட்டானுங்கன்னா தயவு செஞ்சு ஒரு வீடியோட எடுத்து போடுங்க மக்களே, தயவு செஞ்சு வீடியோட எடுத்து போடுங்க. காசு கொடுக்கறது தப்பு அப்படின்னா ஒரு மாநாட்டுக்கு காசு கொடுத்து கூப்பிடுறது தப்பு தானே? அப்ப விஜய் வந்து மாற்று அப்படின்னா நீ காசு கொடுத்து எதுக்காக மாநாட்டுக்கு கூப்பிடுறீங்க? இப்பயே ரெடி பண்றீங்க? சொல்லுங்க அனந்த் சார். இருங்க, நான் போய் பக் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுதான் நான் தான் சொல்றேனே. ஆக்சுவலி ஃபண்டட் பை பிஜேபி. அண்ணன் வந்து வர்றது எல்லாமே அண்ணன் காசுலாம் எதுவும் போடல, அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்க அண்ணன் ஏதாவது கேட்டுருந்தீங்கன்னா, உங்க அண்ணன் யாரும் எதுவும் ஃபண்டும் பண்ணல, இண்டும் பண்ணல, எல்லாம் ஃபண்டட் பை பிஜேபி. ஆனா பிஜேபி அப்போசிஷன் மாதிரி இதெல்லாம் மட்டும் காட்டிப்பாங்க. ஓட்டை பிரிக்கணும், அப்புறம் வந்து அதுதான் அவரோட அசைன்மெண்ட். ஓட்டை பிரிக்கணும், பிஜேபி என்ன சீட் வருமோ வாங்கணும். ஓகேவா? இதுதான் உங்க அண்ணனோட பிஜேபி தனியா நின்னா கூட ஒரு அளவுக்கு ஜெயிச்சலாம் போல இருக்கு. ஏதாவது 4 சீட்டோ 10 சீட்டோ ஏதாவது ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் சொல்றேன். ஆனா சட்டமன்ற தேர்தலில் அவங்க தனியா நின்னாலே ஒரு அளவுக்கு பேரு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இவங்க கூட எல்லாம் கூட்டணி வச்சா சத்தியமா சொல்றேன், இருக்கிற கிணத்துல சேர்ந்து இவனும் சேர்ந்து ஆத்தோட அடிச்சுட்டு போற மாதிரி தான் கட்சியை கூட ஒரு கூட்டணி கட்சியும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. யாருங்க கூட்டணி வைக்க ரெடியா இருப்பா? யாராவது ஒரு கட்சி ரெடியா இருக்குமா? நீங்க சொல்லுங்களா? விஜய் கூட கூட்டணி வைக்கிறது கட்சியோட கொள்கை ஏதாவது தெரியுதா? அத நீ ஒண்ணு பிரஸ்தே மதிக்கல. ஒருத்த நாள் போய் நின்னா ஒரு பேட்டி கொடுக்க இப்ப கூட ஓடிட்டான். எவனோ டிஎம்ல உள்ள போயிட்டு அந்த பையன் கிட்ட அஸ்வன்டே அங்க உட்காந்துகிட்டு தேவையில்லாம கண்டென்ட் கொடுக்காத, இறங்கி வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே பயந்து ஓட்டானுங்க விஜய் ரசிகர்கள். தெரியுமா உங்களுக்கு? இதுவும் வந்துருச்சு இப்ப நியூஸ். ஆனந்த் சார், 6 இன்னைக்கு ஸ்பேஸ்ல ரெக்கார்ட் ஸ்பேஸ்ல எல்லாருக்கும் சொல்றேன், நல்லா கேட்டுங்க மக்களே. 6 குரூப் வச்சிருக்காங்க. இந்த நிறைய குரூப் இருக்கு, அதுல 6 குரூப் தான் ஆக்டிவான குரூப். அந்த 6 குரூப்ல ட்விட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு 3 குரூப் தான், அந்த குரூப் தான் வாட்ஸ்அப்லயும் ஆக்டிவா இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. ட்விட்டர்ல என்ன ஒரு குரூப் ஒன்று வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே குரூப் வாட்ஸ்அப்லயும் வச்சிருக்காங்க, மெயின்டைன் பண்றாங்க. அந்த 3 குரூப்ல ஒரு குரூப்ல 3 குரூப்ல இருக்கிறவன் தான் எக்ஸ்பைரி, இந்த பாம்குமார், இந்த மேட்டர் எல்லாமே இருக்கிறது. சரிங்களா? இவனுங்க உட்காந்து என்ன பேசணும், என்ன ட்வீட் போடணும் அப்படின்றது இவனுங்க சொல்றது தான். புரியுதுங்களா? இவனுக்கு சொல்றதுதான். அது சொல்றபடி எல்லாரும் செஞ்சாகணும். அப்படி செய்யல அப்படின்னா, அது சொல்றதை நீ செய்யல அப்படின்னா உன்ன லிஸ்ட்ல இருந்து எடுத்துருவாங்க. நாளைக்கு வந்து ஐடி விங் ஃபார்ம் பண்ணும்போது உனக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. நாளைக்கு அந்த என்ன சொல்றது, அந்த ஐடி விங் ஃபார்ம் பண்றாங்களே, இப்ப இருக்கிற அந்த ரசிகர்கள் ஐடிக்களை தான் ஐடி விங்னு ஃபார்ம் பண்றாங்க, அவ்வளவுதான். இப்ப அந்த ஐடி விங் ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த ஃபேன் ஃபைட் ஐடி யூஸ் பண்ணாத, புது ஐடி ஓபன் பண்ணி சொல்லி எல்லாரையும் சொல்லிட்டாங்க. அதனாலதான் எல்லா விஜய் ஃபேனும் புது ஐடி ஓபன் பண்ணி வச்சிருக்கான். ஒவ்வொருத்தனும் புது ஐடி ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. புது ஐடி ஓபன் பண்ணி அதுக்கு இப்போ ஒரு ஃபாலோவர்ஸ் தேவைப்படுது. ஒருத்தர் அவங்களுக்குள்ளேயே ஃபாலோ பண்ணா ஒன்றும் ஏறாது இல்லையா? அப்ப மற்ற ஃபேன் பேஸ்ல உள்ள போயிட்டு அவனுக்கிட்ட சண்டை போடு, இல்லை அவனுக்கிட்ட போயிட்டு அட்டென்ஷன் ஏதோ ஒன்று பண்ணி விடு, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாலோவர்ஸ் ஏறும். நீங்க பாருங்க, லாஸ்டா ஒரு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா என் ஸ்பேஸ்ல மைக் வாங்கின அத்தனை விஜய் ஃபேன்ஸும் மினிமம் பாத்தீங்கன்னா 100 ஃபாலோவர்ஸ் கீழே தான் இருந்தான். கீழே 100 ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்கிற ஐடிஸ் தான் மைக் கேட்டுட்டே இருந்தான். இந்த 5000 ஃபாலோவர்ஸ் 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஐடியெல்லாம் ஒண்ணுமே வரல. ஒரே ஒருத்தன் மட்டும் தான் வந்தான், மங்காத்தாடான்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான். மைக்கு அன்னைக்கு கொடுத்து மைக்கு மேல ஏத்துறான், ஓட்டான். ரஜினி ரசிகர்களை இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. யாராவது ஃபேன் ஃபைட் வந்து பண்றோம் நல்ல நோட் பண்ணுங்க. அவனோட ஃபாலோவர்ஸ் போய் நோட் பண்ணீங்கன்னா 150 இருந்து 350 இருக்கும் ஃபாலோவர்ஸ். பாத்தீங்கன்னா அது தாண்டாது. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா அந்த ஐடியா வச்சு தான் விளையாடுவாங்க. பெரிய ஐடியா வச்சு நம்ம கிட்ட வந்து சண்டைலாம் போட மாட்டாங்க.
ஏன்னா அது லாக் அடிக்குன்னா பிரச்சனை. அதனால அவனுக்கு எப்பவுமே ஃபேக் ஐடி வச்சிருப்பானுங்க. அந்த 150ல இருந்து 200 ஃபாலோவர்ஸ் உள்ள ஐடியில வச்சுதான் சண்டை போடுவானுங்க. பார்த்தீங்கன்னா பெரிய ஐடி எவனுமே எனக்கு பிக்சர்ல வர மாட்டானுங்களே, அது கொண்டே வர மாட்டானுங்க. வரது சண்டை போடுறதுல இந்த மாதிரி ஐடியில வருவானுங்க. அதனால இன்னொன்னு இப்பெல்லாம் வந்து இன்னொன்னு பண்றானுங்க, இன்னொருத்தரோட ஃபேன் பேஜை வச்சுக்கிட்டு உள்ள வந்து நம்மள ஃபாலோவர்ஸ் சேர்க்கிறாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அது எனக்கு அடிக்கடி நடக்குதுங்க, ஏன் ஐடியில நடக்குது. நான் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு நான் அதை இது பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. யாரோ ஒரு விஜய் ரசிகர் வந்திருக்கிறாரு. ஏன் ப்ரோ கபிலன் ப்ரோ? யாரு? ரஜினி சங்கியா இல்ல ஊம்பி சங்கியா ப்ரோ? ஊம்பியா? உங்க பேரு? உங்க பேரு? உங்க பேரு என்னப்பா? விஜய் பேரு? விஜய் பேரு நான் கேட்கலையே பார்த்தேன். ரஜினியை குண்டி அடிச்சவங்கடா. தம்பி தம்பி தம்பி, கெட்ட வார்த்தை பேச அபியூஸ் பண்றதுக்கு இதுனா விஜய் வீடாப்பா? இதுனா விஜய் வீடா? எங்க வேணாலும் உட்காரலாம், எங்க வேணாலும் உட்கார திங்கலாம் அப்படின்னு. ஏன் தம்பி இதுனா விஜய் வீடான்னு? என்ன தம்பி இப்படிலாம் அபியூஸ் பண்ணிட்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு? நான் அப்படி என்னப்பா தப்பு பண்ணேன்? ஏன் என் மேல இவ்வளவு விஜய் ரசிகர்லாம் ஏன் இவ்வளவு கோவம் பண்றீங்க? நான் உங்களை பத்தி எதுவுமே தப்பாவே பேசலையே. நான் மேல டாபிக் கூட அவ்வளவு பயமா காக்கான்னு போட்டேன். ஆனா காக்கான்னு சொன்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? தம்பி சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நல்லா கேட்டுக்க தம்பி. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல உங்க சின்னம் காக்கா சின்னம். எப்படி என்ன சொல்ற? காக்கா சின்னம் எப்படி இருக்கு? கான்செப்ட் நல்லா இருக்குல்ல? டேய் ரஜினி சின்னமாடா. காக்கா சின்னம் கொடுத்தா செம்மையா இருக்கும்ல? காக்கா சின்னம் கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு நீ அபியூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் இப்படிதான் மியூட் போடுவேன் தம்பி. சரியா? இதான் என் பாலிசி. சும்மா அசிங்கமா சின்ன பசங்கிட்ட எல்லாம் போயிட்டு கெட்ட வார்த்தை சொல்லி பேசிக்கிட்டு யாராவது விஜய் மாதிரி யாரை ஏதாவது கொஞ்சம் வயசான ஆள் அந்த மாதிரி இருந்தா அனுப்பிவிடு. நான் ஒரு 50 வயசுக்கு மேல யாராவது இருந்தா அனுப்பிவிடு. 50 வயசுக்கு மேலன்னா அப்ப விஜய்க்கு 40 வயசு ஆகல, அதனால விஜயே வர முடியாதுல்ல. ரைட்டு தான், கரெக்டு தான். உன்னோட கஷ்டம் புரியுது. விஜய்க்கே அரசியல் தெரியாது, எங்களுக்கு எப்படி அரசியல் தெரியும், நாங்க எப்படி வர்றது அப்படின்ற புரியுது. உன் கஷ்டம் புரியுது தம்பி. அப்புறம் ஐடி ரீச்சுக்காக வந்துட்டீங்களா தம்பி? சாரி தம்பி, ஐடி ரீச்சுக்கெல்லாம் நம்ம கொடுக்கறது இல்லை. 72 ஃபாலோவர் தான் இருக்கிறேன். வீட்டில் யாராவது குரூப்ல யாராவது பெரியவங்க யாராவது இருந்தா, பெரிய ஐடியா இருந்தா அனுப்பிவிடு தம்பி, பார்ப்போம். சரியா? என்ன அடுத்து சார்? அபியூசர்ஸ் எல்லாம் மைக்ல வந்தா கப்புன்னு மைக் ஆஃப் பண்ணிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. நீ மியூட் போட்டிருக்க, அதிகமாக பாருங்க. நீ தான் மியூட் போட்ட. இப்ப இந்த ஐடி கூட பாருங்க. இவனுக்கு 72 ஃபாலோவர். 75 ஃபாலோவர் தான். 72 ஃபாலோவர் தான். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வருவானுங்க. இவனுக்கு ஒரிஜினல் ஐடியில வந்து ஒருத்தனுக்கும் தைரியம் கிடையாது. எல்லாம் இந்த மாதிரி தான் வருவானுங்க. வந்தானே அது என்னமோ தெரியல, கபில் ஐடியா கபிலன்ட்டு போயிட்டு ப்ரமோஷன் வாங்கிட்டு வந்துடுறாங்க, தான் ஃப்ரீயா கிடைக்கின்றானுங்க போல இருக்கு. பேசாம நம்ம ஏன் அட்வர்டைஸ்மெண்ட் நடத்தக்கூடாது? அனந்து சார், கபிலன் என்டர்டைன்மெண்ட் நல்லா கட்டணும் தம்பி. ஆமா, ஃபார் ஃப்ரீ ப்ரமோஷன் கான்டாக்ட் மீ DM. எப்படி? ஃப்ரீ ஃபாலோவர்ஸ் ஏற்றி வருது. நல்லா இருக்குல்ல கான்செப்ட்? பண்ணி விட்ருவோமா? ஃப்ரீ சர்வீஸ். ஃப்ரீ சர்வீஸ்லாம் கிடையாது. 100 ஃபாலோவர்ஸுக்கு 500 ஃபாலோவர்ஸுக்கு ஒரு ஃபாலோவருக்கு 2 ரூபா போட்டுமா? கட்டுப்படி ஆகுதுல்ல? அப்படி நீ பாத்துக்கோ. இருக்கிறவங்க ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, அவங்ககிட்ட அவ்வளவு காசுலாம் இருக்காது. நீ வந்து கொஞ்சம் கம்மியா. விஜயோட பேனர் வைக்கிறதுக்கு அப்பா அம்மா ஆபரேஷன் பண்ணி வச்சிருந்த காசையை எடுத்து வச்சுக்கிட்டு செலவு பண்ணுவாங்க. ஃபாலோவர்ஸ்க்காக என்ன வேணா பண்ணுவானுங்க. நீ போல இருக்கு, நீங்க வேற கிட்னியை வைத்தாலும் வித்துப்பானுங்க போல இருக்கு அவனுங்க. இருக்கா அவனுங்களுக்கு? எது ஜெய் கணேஷ்? கிட்னியா? ஆமா இல்ல, அவனுக்கு ஆல்ரெடி அது வித்து பேனர் வச்சிருந்தா என்ன பண்றது? எதுவும் கேட்டு பாப்போமா விஜய் ஃபேன்ஸ் கிட்ட? எப்பா விஜய் ஃபேன்ஸ் இதை யோசிக்கல. ஜெய் சார் கரெக்டா சொல்றீங்க. இதை யோசிக்கல நம்ம. தம்பி விஜய் ஃபேன்ஸ் கீழே ஏதாவது உள்ள 2 கிட்னி வச்சிருக்கீங்களா தம்பி? சொன்னா கேளு. அண்ணனை பார்த்து இந்த ஜாக் டேனியல்ஸ் குடிக்கணும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் குடிச்சு உடம்ப வீணாக்காதீங்கப்பா. குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். வாங்க ஜெய் கணேஷ், வணக்கம். சௌக்கியமா? வணக்கம். 2-3 நாளாவே எம்ஜிஆர் போட்டோட தான் ஓட்டுறாங்க. ஒரு 2 நாளா ஸ்பேஸ் போடல அப்படின்னு என் மேல வருத்தப்பட்டாங்க நண்பர்கள்லாம். அந்த ஸ்பேஸ் எல்லாம் உள்ள போய் பார்த்தோம். நானும் அனந்த சார் மட்டும் தான்.
இங்க பாருங்களேன், இந்த ஸ்பேஸ பாருங்களேன். எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச முக்காவாசி ஐடி எனக்கு தெரிஞ்ச ஐடி தான் இருக்கு. ஆனா ஒருத்தரும் மைக் வாங்கல பாருங்க. எல்லாம் லிசன் பண்றாங்க, வேடிக்கை பாக்குறாங்க. இனிமேல் மைக் கேட்டா இவங்களுக்கு எல்லாம் கொடுக்க போறது அது உறுதி. அட முத்து கூட மேல வரலையா? அதான் பெரிய அதிசயமா இருக்கு. இல்ல முத்து எப்பவுமே மேல இல்ல, முத்து எப்பவுமே மேல வந்தது இல்ல, அதனால விட்டுறலாம். ஆனா இனிமேல் பாருங்க, இப்ப யாரெல்லாம் மைக்கு இனிமேல் பாருங்க மைக் கிடையாது, இனிமேல் அப்படியே பெண்டிங்லயே போட்டுரும். அது எல்லாருக்கும் சொல்லிடுறேன், இனிமேல் பெண்டிங்ல தான் போடுறது. அனந்த் சாரு, இம்ரானு, ஜெய் கணேஷ், இந்த 3 பேர் தான் இனிமேல். ஜெய் கணேஷ் கூட கிடையாது, அனந்த் சாரு, இம்ரானுக்கு மட்டும்தான் இனிமேல். பாருங்க இது எல்லாம் மைக்கு. நீங்க லேட்டு, நீங்க லேட்டு. என்னங்க உள்ள 2 பசங்க வந்தான், தைரியமா உள்ள வந்து நம்ம பேசுற மேட்டர்ல நம்ம பல பேர் கூட பேசியாச்சு. நான் பேசி நான் போர் அடிச்சு போச்சு. அவ்வளவு அபியூஸ் பண்றான். டக்குன்னு மேல வந்து டப்புன்னு வந்து அடி 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 இறங்கி விளையாண்டான் பாருங்க. என்னப்பா அது என்ன ஒண்ணு சொல்லுவாங்களா, அது பேர் என்ன, இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த சார் அப்படியே வாங்கி முடிட்டாரு. மூடல கீடமல்ல. நான் அப்பதான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறமா தான் நான் எதை கேட்டு தப்பா ஏதாவது கேள்வி கேட்டேன்? கொள்கை தானே கேட்டேன், கட்சியோட கொள்கை தானே கேட்டேன். தம்பி கொள்கை இருக்குல்ல, பிறப்புக்கும் எல்லாம் உயிர். என்னங்க விளையாடுறீங்க? வாழைப்பழம் கதை மாதிரி இருக்கு. பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அது எப்படிங்க அது கொள்கையா வரும்? கட்சியோட கீழே பேர்ல இருக்க டாக் லைனுக்கும் கொள்கைக்கும் டிஃபரன்ஸ் தெரியாது. அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்க. அதை வச்சு அவன் என்ன பண்றது? அவனுக்கு அதுதான் தைரியமா சொல்றாங்க. அதுதான் கொள்கை. எத்தனை பேர் டிஎம்ல என்னென்ன சொல்லி வச்சிருக்காங்க தெரியலையே. ஏதாவது சொல்லி வச்சிருக்காங்களா? ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் வந்துருச்சு. பீர் சார் மைக்கு கேக்குறாரு. யாரு? பீர் ரஜினி பீர். இல்லையே, காட்டலையே. நான் லேட்டா தான் பாத்துட்டேன் சார். சார் சாரி சார், இப்பதான் பார்த்தேன். நான் லேட்டா பாத்துட்டேன், மன்னிச்சிருங்க. இனிமே யாராவது வந்தா கொடுக்கணும், நீங்க இப்ப எல்லாம் வந்துடுவாங்க. வாங்க அன்பு சார், வணக்கம். சௌக்கியமா? வாங்க முத்து. போற போக பார்த்தா உன்னோட பேனை தான் மேல தூக்கிட்டு போல இருக்கு. புரியல. உன்னோட பேனை தான் மேல தூக்கிட்டு போல இருக்கு. ஏன் ஃபேனா? டேபிள் ஃபேனா, சீலிங் ஃபேனா? புரிஞ்சுக்கோ, அது மாதிரி சொல்ல முடியாது. அதனால வாய் திறந்து சொல்ல முடியாது. டேபிள் ஃபேனா, சீலிங் ஃபேனா? இந்த மாதிரி மொக்க காமெடி பண்ணா, இந்த மாதிரி பண்ணா அதாவது என்ன பண்றது? சரி விடுங்க. எங்க பாஷா பையனை ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான், ஆளை காணோம். எல்லாம் கீழே தான் இருக்கானுங்க. எங்க கீழே இருக்கிறான்? பாஷா பாய் எல்லாம் இங்க உட்காந்துக்கிட்டு கீழே லிசன் பண்ணிட்டு அப்படியே அங்க ட்வீட் போட்டு இருக்கிறதா? எனக்கு மட்டும் என்னன்னு தெரியலங்க. நான் சும்மா அவ்வளவு பயமா காக்கான்னு போட்டா அவ்வளவு கோவப்படுறானுங்க. நான் அப்படி என்னங்க தப்பு பண்ணேன்? இல்ல நேத்து விஜய் போட்ட வாழ்த்துல கூட இல்ல, எனக்கு ஒரு புரியல கபிலா. இவ்வளவு வீரவாசனம் பேசினவனு நீ காலையில எதுக்கு இதுல இருந்து எடுத்துன? அவ்வளவு தைரியம் தான் போட்டு அவனுக்கு பேச நீ போடல. மைக்கு கொடுத்து உன்னை பேச விட்டுருக்க வேண்டியதுல தெரியல. அவனுக்கு அதான் கேட்டா கோவப்படுறானுங்க. ஜெய் கணேஷ் ஏதோ சொல்ல வந்தாரு, சொல்லுங்க ஜெய் கணேஷ். ஜெய் கணேஷ் ஒரு நிமிஷம் சிக்னல்ல இருக்கேன். ஒரு நிமிஷம் சிக்னல்ல இருக்கீங்களா? கார் ஓட்டுறீங்களா, பைக் ஓட்டுறீங்களா? பைக் தான், இல்ல கார் தான் ஓட்டிட்டு இருக்கு. பைக் இருந்தா சவுண்டு கேட்கணும், சவுண்ட் காத்து சவுண்டு கேட்டுறது. சரி, நம்ம ரஜினி பீர் கிட்ட கூட அவர் என்ன சொல்றான்னு பாப்போம். ஐடி கார்டுலங்க ரீஜாயின் பண்ண சொல்லி மைக் இழக்க சொல்லுங்க. என்னங்க நீங்க எவ்வளவு நேரம்? 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் போய் பக் கிளியர் பண்ணிட்டு வரேன். சரி, எனக்கு கோர்ஸ் கொடு. எனக்கு தெரியுது கோர்ஸ் கொடு. நான் பண்ண ட்ரை பண்றேன். வருதான் பாருங்க. கொடுத்துட்டேன், வாங்கிங்க. நீங்களே கொடுங்க மைக்கு. கோர்ஸ் எனக்கு இன்னும் வரலையே. இருங்க, இப்போ வருதான் பாருங்க. இதுதான் சொன்ன பக் ஏறி போய் நிக்குதுங்க. எனக்கு மைக்கு யார் கேட்டாலும் காட்டலைங்க, நான் சொல்லிட்டு இருக்கிறேன். காதல வாங்கினா தானே. இருங்க, யுவர் அலர்ட் 2 வருஷம் வருது. இருங்க.
இப்போ வந்துச்சா? வரவில்லை. பாக்குதான் சரி விடு, என்ன பண்றது, அவருக்கு லக்கு இல்லை. அது என்னமோ பேட்ல மட்டும் அவருக்கு பேசுறதுக்கு லக்கு இல்லை. தேசிக்கெல்லாம் பயங்கர. இப்ப நான் என்ன அப்டேட் பண்ணிருக்கிறேனோ அந்த இப்ப நான் லேட்டஸ்ட் அப்டேட் நான் பண்ணல. இதுக்கு முன்னாடி வந்த அப்டேட் தான் நான் பண்ணேன். அந்த மாதிரி நீங்களும் அதே மாதிரி முன்னாடி அப்டேட் பண்ணிருந்து லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா மீட் ஆகும், கரெக்டா மீட் ஆகும், வெளில தூக்கி போடாது. நீங்க வந்தீங்கன்னா கரெக்டா எனக்கு காட்டும், ரிக்வஸ்ட் கேட்டீங்கன்னா காட்டும். ஜெய்கணேஷ் பீரியட்ல போயிட்ட வெளியே போயிட்டேன்னு நினைக்கிறேன். விட்டுரு, ஃப்ரீயா விடு. ஜெய்கணேஷ் சரி வாங்க, நம்ம சண்டைலாம் போட வேணாம், சமாதானமா பேசுவோம் வாங்க. எனக்கு வர வர இந்த சண்டையே பிடிக்கும். அரவிந்த் சார் மேல கூப்பிடு. ஒர்க்ல இருப்பாரு அவரு. இப்ப தெரிஞ்சு அவர் தூங்குற டைம். அவர் ஈவினிங் நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலதான் அவருக்கு ஃப்ரீயாவார். அதான் ஜெய்கணேஷ், காரா பைக்ல போயிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. கார்ல போயிட்டு இருக்கீங்களா, பைக்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா ஜெய்கணேஷ்? இப்ப கார் தான். ஏங்க அவரு சொல்லட்டுங்களாங்க, இருங்க. எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? அவரு கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. பைக் இப்ப என்ன சொல்ல வரீங்க அனந்த் சார்? ஹெட்போன் போட்டு எப்படி சார் காத்தே சவுண்டே வரல, கிளியரா இருக்கு சவுண்ட். ஆப்பிள். ஓ ஓகே. அங்க சுவிட்ச் போட்டா இங்க லைட் எரிய வேண்டியது, அவரு கேள்வி கேட்டா இவரு பதில் சொல்ல வேண்டியது. நம்ம ஆப்பிள் யூசர் இல்லல்லப்பா, நீ ஒண்ணு. அவரை கேள்வி கேட்டா நீ அவரு பதில் சொல்ல, அவரே பேசினா வராரு. சரி, என்ன வீட்டுல என்ன நான்வெஜ்ஜா 2 பேரும்? சரி, நம்ம நார்மலா தான் பேசுவோம். நான் வந்து சரி சண்டை போடுற மாதிரி பேசினா ஸ்பேஸ் ஒரு மாதிரியா போகுது. இல்ல இது திரும்ப இன்னைக்கு இந்த மேல வந்தா கொள்கை எல்லாம் கேட்க வேணாம், அடுத்து என்ன பண்ண போறானுங்கன்னு கேட்கலாம். எல்லாம் அவர் வந்து சொல்லுவாருன்னா அப்புறம் இப்ப ஏன் வந்து கேன்வாஸ் பண்றீங்கன்னு கேட்கலாம். சரி, அப்ப இப்படியே கேட்போம். இனிமேல உள்ள வந்தா அடுத்து உங்க கட்சியோட நடவடிக்கைகள் என்ன? கொள்கைன்னு கேட்டோம்னா அவனுக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், அவர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்பானுங்க, பிறக்க போகிற உயிருக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்பாங்க. அதுவும் பாருங்களேன், எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் பிரஸ் மீட்ல போய் ஒரு யூடியூப் சேனல்காரனாவது விஜய பத்தி கேட்டாரானுங்க. அத மட்டும் கட் பண்ணி ஃபுட்டேஜ் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. கேட்டா தமிழ்நாடு இப்ப என்ன தமிழ்நாடே எதிர்பார்க்குது அப்படிதானே? அப்படியா? ஆமா, அவன் லயோலா மணி இவன் அதை தவிர்த்து வந்து பேசவே மாட்டான். அவனுங்களே ஆளை வச்சு பேசிக்கிட்டு ஃபுட்டேஜை கிரியேட் பண்ணிக்கிறானுங்க. எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு யார் எதிர்பார்க்கறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இதுல அடுத்து இன்னொரு லைன், பைக் கொஞ்சம் அடுத்து விட்டேன் வண்டி நிறுத்திட்டேன், நடந்துட்டு இருக்கேன். இப்ப அடுத்து இது என்னன்னா, எம்ஜிஆருக்கு அடுத்து எங்க தளபதி தாங்க. அவரு எத்தனை அது கன்ஃபார்மா சொல்லுவாங்க சார், அதுல டவுட்டே வேண்டாம். அது கன்ஃபார்மா சொல்லுவானுங்க, அதுல டவுட்டே வேண்டாம். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டானுங்க, கூச்சம் கூட இருக்காது. அது சொல்றோமே எவ்வளவு பெரிய மனுஷன், அவரை பத்தி கம்பேர் பண்ணி பேசுறோமேன்ற கொஞ்சம். இவனுக்கு 30 நாள் கூட அரசியல்ல கிடையாது, அதுக்குள்ள எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க. இவனுங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு மிரட்டல் உருட்டல் அபியூஸ் எல்லாம் நடக்குது. நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு மிரட்டல் நடக்கும்? ஏன் ஜெகணேஷ்? ஜெகணேஷ் கேக்குதுங்களா? அனந்த் சார் உங்களுக்கு கேக்குதா? கிளியரா கேக்குது, கிளியரா இருக்கு. அவர் கொஞ்சம் பிஸியா இருப்பாரு. அபியூஸ் பண்றானுங்களே, கொஞ்சம் கூட கட்சி தலைமை வந்து கேள்வி கேட்காதா? நாளைக்கு ஒரு ஸ்பேஸ்ல போயிட்டு ஏதாவது விஐபி ஸ்பேஸ்ல போயிட்டு இந்த மாதிரி கொள்கை என்னன்னு கேட்கும்போது அபியூஸ் பண்றானு என்ன பண்ணுவானுங்க? இனிமே அந்த டுமீருக்கு போய் நாய் வரட்டும் வந்து, நாங்க எதுவுமே அபியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணல, அதை கேட்கட்டும். அவனை இந்த கிளிப்பை போட்டு அவனை கேள்வி கேட்கணும். உத்தம மாதிரி பேசுவான் வந்து இங்க வந்து. நாங்க அபியூஸே பண்ணதில்ல, அதான் அந்த விஜய் சுந்தர் இன்னொரு நாய், அவனும் உத்தம மாதிரி நடிப்பானுங்க நம்ம கிட்ட வரும்போது. நம்ம எதுவுமே சொல்லிடக்கூடாது. ஐயோ சொல்லிட்டா இவனுங்க அப்படியே கவரிமான் பரம்பரை. இவரு விஜய்
புசியானந்து எல்லாம் கவரிமான் பரம்பரை, எதுவுமே சொல்லிடக்கூடாது, எங்களை அப்படியே வாழ்த்தி பாராட்டணும். ஏன்டா கட்சி ஆரம்பிச்சு அதுல பிழையோட எடுத்து வச்சுட்டு இக்கனா போட வக்கு இல்ல, வக்குன்றது கூட அந்த வார்த்தை கூட இக்கனா போடணும், அது கூட தெரியல உங்களுக்கு. கேட்டா உங்களுக்கு எல்லாம் தகுதி இல்லைன்றானுங்க. என்னடா தகுதி வேணும் கேட்டா கட்சி ஆரம்பிக்கணும். அப்ப தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிச்சவன் தான் உனக்கு கேள்வி கேட்க தகுதி இருக்கா? ஓட்டு போடுற ஒரு தகுதி வேணாமா? கேள்வி கேட்டா பதில் சொல்றது வக்கு இல்லைன்னா பதில் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடணும். அதை விட்டு ஃபேமிலி அபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஏன் விஜய்க்கே பேச தெரியாது போல இருக்கு, அதனாலதாங்க பத்திரிகையாளரை பார்க்க மாட்டாங்களே. இதுல உனக்கு டவுட் வேற இருக்கா? ஆமாங்க, உண்மையிலே ஆள் பயப்படுறாங்க. ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறதா கேள்விப்படுறேன். பத்திரிகையாளர்கிட்ட பேசுறது பயம் விஜய்க்கு. பயம் இருந்துன்னா, பயம் இல்லைன்னா ஓப்பனா நேரம் எப்பயோ பேட்டி கொடுத்துருக்கணும்ல. நான் சொன்னது கவனிச்சே இல்லையா? இன்டர்னல் இன்ஃபர்மேஷன் தலைவர் வந்து அங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு, எப்படி பேசணும், எப்படி இது பண்ணணும், என்னென்ன கேள்வி மீடியாவை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதெல்லாம் கிடையாதுங்க. வந்து முன்னாடியே எழுதி கொடுத்துருவான், என்ன கேள்வி கேட்கணும் எந்த கேள்வி கேட்க கூடாதுன்னு முன்னாடியே எழுதி கொடுத்துருவான். இவருக்கு சொல்ற கேள்வி மட்டும்தான் கேள்வி கேட்கணும். இது என்ன, இந்த பொழப்புக்கு வேற நான் என்ன சொல்றேன், இதுக்கு அரசியலுக்கு தயவு செஞ்சு சொல்றேன், இதுக்கு பேரு கட்சி, இதுக்கு பேரு வந்து என்னது, இது ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு மக்களை சந்திக்காம உட்கார்ந்துருக்கிற வெக்கமா இல்ல? இதுல பேஜ் ஆட் வேற 1 month ஆஃப் டிவிக்கு. இல்ல தளபதின்னு சொன்னா அதான் தமிழ்நாட்டுக்கே தெரியும்னு சொல்றீங்களா, அப்புறம் எதுக்கு ஆட் எல்லாம் கொடுக்குற? கட்சிக்கு எவனா ஆட் கொடுத்தவனா பாத்துருக்கீங்களா? அறிவாளியா? ஏங்க அரசியல்வாதிங்க அவங்க ஆட் கொடுக்குறாங்கன்னா அவங்க அரசியல் கட்சி நடத்துறாங்க, அவங்க ஒரு மாநாடு நடத்த போறாங்கன்னா விளம்பரம் கொடுக்கறது ரைட்டு, அது அவங்க இது. நீ தான் நடிகனாச்சு, உனக்கு எதுக்கு விளம்பரம்? நீ கட்சி ஆரம்பிக்கிறதே விளம்பரம் தானே. நான் கேக்குறது சரியா தப்பா? கட்சி ஆரம்பிக்கிற கரெக்ட் தான். நீ எதுக்கு நீ உட்காந்துக்கிட்டு விளம்பரம், இந்த விளம்பரம் போதாத? ரோகிணி தியேட்டருக்காரன் ஆட்டோமேட்டிக்கா ட்வீட் போறான், இனிமேல 1 monthக்கு விளம்பரம் போட போறாங்க. அப்ப காசா? அப்ப சீட்டு கொடுக்க போறாங்களா? இல்லையா பண்ண? ஆமாங்க, அதுக்கு தாங்க அடி போடுறான் ஆளு. அந்த ரேவந்த் அந்த தியேட்டர் ஓனர் அதுதாங்க, சீட்டு தாங்க இப்ப அடி போடுறான் அந்த ஆளு. எம்பி ஒரு எம்எல்ஏ சீட்டை வாங்குறது தாங்க இவ்வளவு வேலை. பேருக்கு பின்னாடி அந்த பதவி ஆசை யாருங்க விட்டுது? பதவி ஆசை யார விட்டுது? பின்ன சேவை செய்யறதுக்கு வர்றீங்க விஜய் எல்லாம், கமலாசன் சேவை செய்யறதுக்கு வர்றாரு எல்லாம் பதவி வெறி. பேரு பக்கத்துல எம்எல்ஏ எம்பி சிஎம் இந்த மாதிரி போடணும். அப்புறம் என்ன மசருக்கு நீ உட்காந்துக்கிட்ட மாற்றுன்னு சொல்லிட்டு வர்றீங்க? மாற்றுன்னு சொல்றவன் தனக்குள்ள இருந்து மாற்றத்தை காட்டணும். தனக்குள்ளத்த மாற்றத்தை காட்டாம அப்படியே உட்காந்துக்கிட்டு நான் கட்சி ஆரம்பிச்சு நான் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது செய்வேன்னா என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் நீ என்ன செஞ்சிருக்கிற இது வரைக்கும் அதையாவது சொல்லணும்ல, அதையும் சொல்றது இல்ல. கபிலா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நேற்றுக்கு பேச முந்தா நேற்றுக்கு பேசல ரஜினி பேச சொன்னாரு, இவனுங்க அந்த ரஜினி நம்ம இவரு நம்ம பூத் கமிட்டி எல்லா இதுவும் வாங்கி வச்சிருக்காருல்ல, ரெக்கார்டு வச்சிருக்கீங்கல்ல, அது வந்து அவனுக்கு கேட்டானுங்க, எங்களுக்கு கொடுங்க நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். பூத் கமிட்டி லிஸ்டா இறங்கி ஒர்க் பண்ண மாட்டாங்க. இதுல சில பேர் காசு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க பாருங்க. இதுலதான் நேர்மையா உழைச்சி டேட்டா பேஸ் ஃபார்ம் பண்றதுக்கு வக்கு இல்ல. நம்ம என்ன சேவ் பண்ணோமோ அதை வாங்கி அவர் யூஸ் பண்ணிப்பாங்க. என்ன கருமம். நான் பேசக்கூடாது, ப்ளீஸ் தான் சொல்றேன். கொடுத்தேன் மைக் கேளுங்க. இப்பதான் பார்த்தேன் ஸ்கிரீன், மணி நேரம் ஸ்கிரீனை பார்க்கலாம். நான் போட்டுக்கு சும்மா இங்க பக்கம் பார்த்துட்டு இருந்தேன், ஸ்கிரீனே பார்க்கல மணி நேரம். ஸ்லோபன் மைக் கொடுத்துருக்கேன் பாருங்க. சொல்லுங்க சார். ஆஃப்லைன்ல தலைவர் ஃபேன்ஸோட பூத் கமிட்டி லிஸ்ட் கேக்குறானுங்களா? லிஸ்ட் ஆமா, பீர் கிட்டே டாட்டா வந்து கேட்டாங்களா, நீங்க கூட வச்சிருக்கல எனக்கு கூட நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். அவரு முடியாது, அவன் இவரோட தலைமையில வந்து சொல்லிட்டாங்களா, எந்த காரணம் வந்து ஒரு ஷீட் கூட போக கூடாது, இல்ல நீ மாட்டு உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லிருக்காங்க. வக்கு இருந்ததுன்னா, விஜய் ரசிகர்களுக்கு வக்கு இருந்ததுன்னா, சூடு சொரண வெக்கம் மானம் ரோசம்னு ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா ரஜினி ரசிகர்கிட்ட வந்து ஆஃப்லைன் பூத் கமிட்டி லிஸ்ட்ல கேட்க கூடாது. உங்களுக்கு வக்கு இருந்ததுன்னா, திராணி இருந்ததுன்னா, ஆண்மை இருந்ததுன்னா நீங்க போயிட்டு ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு வாடா இறங்கி சுத்து. என்ன மயிருக்கு உட்காந்து ரஜினி ரசிகர்கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறீங்க? ஏன்டா உங்களுக்கு எல்லாம் சூடு சொரணே இல்லையா?
நாளைக்கு இல்ல அப்புறம் இல்ல அப்ப கல்யாணம் மட்டும் தான் போடணும். அப்புறம் அடுத்தது வந்து இப்ப நாங்க இப்ப வேற ஏதோ கேள்வி கேட்டுருவோம். அப்புறம் ரஜினி ரசிகன்ட்ட வந்து என்னத்துக்கு பூத் கமிட்டிஸ் எல்லாம் கேக்குறீங்க? ஒருத்தங்க பீர் கிட்ட மைக்கு கூட உனக்கு தெரியுதா இல்லையா அவரோட இது? அவர் சொல்லட்டும், அப்பதான் உனக்கு நம்புவானுங்க. யாருகிட்ட வாங்க கேட்டாங்கன்னா அவங்க கிட்டே சொல்லுவாரு, அவங்களே சொல்லுவாரு. ஏன்னா நீங்க ஸ்பேஸ் போடுறீங்களா? நான் என் பண்றேன், நீங்க ஸ்பேஸ் போடுங்க. அதுல வந்து நீங்க போயிட்டு ரஜினி பேருக்கு மைக் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி கேக்குறீங்களா? நான் தான் கோஸ்டே கொடுத்து பார்த்துட்டேன் உங்களுக்கு. நான் என்னங்க பண்றது இதுக்கு மேல? சரி, ஓடு பிரியா பீர் கொஞ்சம் மைக்கு கொஞ்சம் ரிக்வெஸ்ட் கொடுங்களேன். ரிக்வெஸ்ட் டைப் பண்ணுங்க. நான் ஸ்பேஸோட எண்ட்லயே ஸ்டார்டிங்ல சொன்னேன், ஜி அந்த கமெண்ட் இப்போ டெலிட் பண்ணுங்க, அவனுக்கு பண்ணா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். அப்ப ஐடி காட்டுனுச்சு, அப்பயே மைக்கு கேட்கணும்ல. சரி, அவர் ரிலீவ் ஆயிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. அவர் வாங்க ஸ்லோபன். ஜெயகணேஷ் கேக்குதா? வெங்கட் பிரபு படத்துக்குலாம் யூஸ்வலா ஒன்று வைப்பாங்கல்ல, வெங்கட் பிரபு ஹாலிடே, வெங்கட் பிரபு இது அந்த பிரியாணிக்கு ஏதாவது மாதிரி. இது கோட்டுக்கு என்ன இது? வெங்கட் பிரபு வடை. இருங்க ஒரு வருஷம் பக் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். இருங்க. சொல்லுங்க. வெங்கட் பிரபு பிரியாணி இது ஆல்ரெடி வந்துருச்சு பிரியாணிக்கு.